எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் பேசுறேன். சமீபத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக செய்தி வந்துச்சு. வெரி குட். ஆனா இன்னும் நிறைய மூடப்படல. நாட் வெரி குட். ஒரு சில டாஸ்மாக் அதிகாரிகள் இந்த மாதிரி அங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் தான் இதை மூட முடியும்னு சொல்றாங்களாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் ஒவ்வொரு டாஸ்மாக்கும் ஒரு கண்காணிப்பாளர், சூப்பர்வைசர், ரெண்டு அந்த ரீட்டைல் ஒர்க்கர்ஸ் 2 or 3, 3ல இருந்து 4 தான். அப்ப 700ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 2500 பேர்ல இருந்து 3000 பேருக்கு வேலை கொடுக்கணும். இப்ப இந்த பக்கம் வாங்க. வாட்டர் அண்ட் சுவேஜ் போர்டும் எலக்ட்ரிசிட்டி டிரான்சிட் கோட் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. இன்னும் அது ஆளுதுல போடல. நான் என்ன சொல்றேன், இந்த டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்க, ஒரு தண்ணியை பத்தில வேலை செய்யறவங்க எடுத்து வாட்டர் அண்ட் சுவரேஜ் இன்னொரு தண்ணியில நம்ம போட்டோம்னா அவங்களுக்கும் வேலை கிடைச்சிடும், ரெகுலர் சம்பளமும் கிடைச்சிடும். ஆனா இந்த டாஸ்மாக் மூடுறதுக்கு அந்த தடையும் எடுத்துடலாம். இன்னொரு விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் ரொம்ப சொன்னது நமது விஜய் தான். அப்படி இருந்து இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எலிட் டாஸ்மாக். குறிப்பா அடியார் பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே அதுல அங்க ஒரு எலிட் டாஸ்மாக் இருக்கான். 2-3 நாட்கள் முன்னால கூட ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 20 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அதை பாடணும்னா பாட்டிலுக்கு 20 rupees தான் பாடணும். ஏன்னா 20 ரூபான்னு பாட முடியாது தமிழ்ல. ஸோ இந்த பாட்டிலுக்கு 20 rupeesம் முதலமைச்சர் கொஞ்சம் நிப்பாட்டினார்னா இந்த 2500-300 பேருக்கு 3000 பேருக்கு வேலை டான்ஜெட்கோ அல்லது வாட்டர் அண்ட் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சுவேஜ் போர்டுல கொடுத்தோம்னா அந்த 717 டாஸ்மாக்லயும் நல்லா மூடலாம். முதலமைச்சர் அவர்களே, கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.